நீ பார்க்குற வேலருக்கு யாத்தே குத்தி போடுறா. கடவுளே கடவுளே. டென்மார்க் அம்மா அடிக்கடி சொல்லுவா அந்த கத்தியல் யூஸ் பண்ண போல சரியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லி அது கொஞ்சம் கீறுப்பட்டா சரிடா படம். இது அப்படியே குத்தி விட்டுதுறாப்பா எலும்போடு சேர்த்து வச்சு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்யக்கூடாதுக்கெல்லாம் நீங்கள் இது ஊக்குவிக்கணும் தெரியுமே. அதை அதுக்கு முதல்ல ஏடிஎம் போகண்டா விளங்கல்ல உனக்கு தண்ணி இல்லாத தானே திரிகிறான் நீ இவ்வளோ நாளைக்கா. கேஷையும் எடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உப்பு வகைகள் இறைச்சி வகைகள் எல்லாம் வேண்டி கொண்டு வரப்புறம் தக்காளி கொண்டுண்டாப்பா மார்க்கெட்டும் போகணுண்டாப்பா. பெட்ரோலுக்கு போத்தலும் எடுத்தாச்சு. நான் வரக்குள்ள பார்த்தேன்னா அந்த கோயிலில் ஜூஸ் கொடுத்தாங்க ஃப்ரீ ஜூஸ் இல்லை போகக்குள்ள ஒரு கப் அடிச்சுட்டு போகும். ரைட் உனக்கு இந்த மோர் ஒன்று யூஸ் பண்ணுவோம் சூடாடி இது 2 முண்டை எடுக்கியோ 2 ஆனவண்ணா கவர்மெண்ட் வராங்க அடிக்கடி. வடி வரேன். உள்ளம் என்று எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகங்காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து. இந்த பாட்டை வந்துடா ஸ்டார்ட்ல வந்து கேட்கும்போது சில பேருக்கு பிடிக்காது. இதை வந்து நல்லா ரசிச்சு கேட்டா வந்து இந்த பாட்டு அர்த்தம் அப்படி விளங்கும் வந்து. கட்டாயம் கூட ஒருத்தருமே தெரியாது. ஒரு முன்னாடி சொல்ல போறேன் நேற்று ஒரு 5 இருக்கும் போல. இன்னைக்கு நான் முடியா நேரம் நான் படுத்து 4 மணி தான் இடம் ஊத்தி கூட படுத்தினேன். இதுல எங்க தண்ணி ஊத்துற பாருக்கிட்ட அடே முடிய இங்கே என்னடா என்ன கண்டா சந்தேகமா இருக்கிறா பண்டை சமைக்கிற என்ன போப்புன்ற என்ன கண்டா சரியா. அனைவருக்கும் வணக்கம். கவிதாசி நீ கேட்குற கேள்வி உண்மையான கேள்விதான்டா. ஏன்னு சொன்னால் இந்த நாங்கள் இந்த நின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு திடீரெண்டு சமைக்கிறோன்றோடனே கை மூடு இல்லை காலு மூடு இல்லைடா. அப்போ உண்மையாக சொல்லணும். ஓ அப்போ இவன் ஜாதுண்டை சமைச்சு ஆகணும்னு சொல்லி ஒரே முடிவோடு நிற்கான். அப்போ இங்கே மெசேஜு கும்பிட்டாப்பா இன்றைக்கு வருவான் நான் சமையல் வீடியோன்னு சொல்லி. அப்போ நானும் வந்து படுக்கையால் ஒழும்போயே லேட் ஆகிட்டா. அப்போ என்னடா அப்பா செய்கிற சமைக்கிறேன்னு சொன்னால் இப்போ முதலாவது பிரச்சனை வந்து நேற்று அடுப்பு ஒன்றுனாங்க கேஸ் இல்லை. அப்போ கேஸுக்கு வந்து காய்ச்சி மானன்னா சொன்னால் கேஸ் இங்கே இருக்குது வந்து எடுத்து போங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் கேஸ் எடுக்கணும், கேஸ் அடிக்கணும். அதே மாதிரி வந்து என்ன சமைப்போண்டை அது பருப்போ என்ன சொல்கிறா பருப்புண்டு திடீரெண்டு முதல் நாள் பருப்படா வாங்கிக்கிறேன் சிக்கன் இல்லை வாங்கிக்கணும். கடை பூட்டோ இல்லையோ ஒரு பாப்போமே பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அதாவது இப்போ என்னென்னு சொன்னால் அன்றைக்கு வந்து பிளான் போட்டிருக்கோம் நாங்கள் சிக்கன் சமைக்கிறேன்னு சொல்லி கடை பூட்டன்ற மாதிரி இவன் ஜாது சொன்னான். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முதலாவது போயிட்டு நாங்கள் கேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சிக்கன் கடை திறந்துருந்தா சிக்கனையும் வேண்டிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக வந்து நான் சொல்லிகிட்டே வந்து நாங்கள் இப்போ சமைக்கணும்னு சொல்லி எங்களோட கையால் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதே மாதிரி நீங்களும் அதை பார்க்கணும்னு சொல்லி ஆசை. அப்போ இன்றைய தினம் வந்து அது நிறைவேறுமோ இல்லையோன்றது வந்து தெரியலை. இப்போ இப்படி வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போய்ட்டு கடைசியில் சமைக்கலாம் போனாலும் ஒன்றும் செய்யலாது. எதையும் தாங்கும் ஒரு மனநிலைமையோடு வந்து இருங்கோ. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட தளபதியை வந்து அழைச்சினாங்க ஒருக்கா வாங்க மாநாடு ஒருக்கா போய் தருவோம்னு சொல்லி ஓடி வந்துட்டு அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் 2 பேரும் போய் கேஸ் எடுத்துட்டு அதுக்கு முதல்ல ஏடிஎம் போகண்டா விளங்கல்ல
உனக்கு தண்ணி இல்லாத தானே திரிகிறான் இவ்வளோ நாளைக்கா ஆ நீ நம்ம மட்டும் 150 கொண்டு அடி 150 அடிச்சாங்க இல்லை பார்த்து நம்ம காய்ச்சி அடிப்போம் போத்தலுக்கு அவசரத்துக்கு தாங்கன்னு சொல்லி 1/2 லிட்டர் போத்தலை வேண்டியது போய் அதுதான் சொல்கிறேன் அரைவாசி தாங்கன்னு சொல்லி 1/2 லிட்டர் கேனை வேண்டி கொண்டு போய் இதுக்கு ஊற்றி போட்டு போவோம் ஏன்டா அங்கே கணக்கத்தே இல்லையே 1 லிட்டர் அடித்தா 1 லிட்டர் அடித்தா 30 கிலோமீட்டர் ஓடும் சரியோ அப்போ அதுக்கு தான் பார்த்து செய்வோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்போ நான் கேஸ் எடுத்துகிட்டு ஏடிஎம் போய் தான் போகணும் அதுக்கு இடையில அப்போ 200 அடிக்க வேண்டி வரும் போல சரி அது காசு பதினோடியா அது போகும்னு சொல்கிறேன் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்போ போயிட்டு உடனடி அவசரமாக போயிட்டு இப்போ கேஸையும் எடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உப்பு வகைகள் இறைச்சி வகைகள் எல்லாம் வேண்டி கொண்டு வரப்போகிறோம் தக்காளி வேண்டும்டாப்பா மார்க்கெட்டும் போகணுண்டாப்பா அப்படி ஓடினாலும் ஓடிடுவாண்டாது சரியோ அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படியே காய்ச்சிட்டு படியா வீடியோ காய்ச்சிருக்கலாம் அவசரமாக இந்த பொடி புள்ள அவசரப்பட்டு நிற்கிறால ஆ சரியா அப்போ நிப்பியோ ஒரு 10 நிமிஷம் இல்லை அப்போ வந்து அதுக்கு முதல் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறா கோல் அடிக்கிறேன் டாத்து நம்மளோட ஆள் அடிக்குது குரூப் கோல் சரி அப்போ நிறைய பேர் பாட்டும் கேட்டிருந்தீங்க அந்த பாட்டெல்லாம் அப்போ படிச்சு சமைக்கக்குள்ளே படிப்பேனே அப்போ நல்லா இருக்கும் அது சமைக்கக்குள்ள கிண்டக்குலாம் பொன்னிறத்துக்கு வெங்காயம் பரவக்குள்ள பாட்டும் பாடினா அந்த மாதிரி இருக்கும் பிறகு நடந்து போய் சாமம் பண்ணி கொண்டு சமைச்சா வர்றேன் அந்த வெங்காயம் வந்து அந்த பொன்னிறம் ஆகிற டைமில் ஒரு அந்த பாட்டையும் கொண்டு எடுத்து விட்டா அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட் கொண்டு வரும் இப்போ ஜாது நீ என்ன செய்யண்டா அந்த மண்ணுகளை கொஞ்சம் கூட்டி விடு நான் இடக்கண்டு போய் சாமான் எதிர்த்து வரோம் நான் நம்ம சமைக்கக்குள்ளேயும் பயமாக இருக்குடா மேலே இந்த மண்ணில் விழுது சரி அப்போ லெட்ஸ் கோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு வர அப்புறம் என்னென்ன விஷயம்னு சொல்லியிருப்போம் இப்போ அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம் சரி ஓகே இங்கே ராத்து ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொடிப்புள்ள வந்து பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லி விடுறான் இல்லை பெட்ரோலுக்கு போத்தல் எடுத்தாச்சு அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் தூரம் தான் இடம் அப்போ 33 ரூபா அடிக்கலாம் பெட்ரோலுக்கு வந்து போத்தலும் எடுத்துட்டோம் நாங்கள் இதுக்குள்ளே அடிச்சுட்டு போகிறோம் இப்போ இதுக்குள்ளே அடிச்சுட்டு போய் அங்கே கொஞ்சம் தள்ளி கொண்டு வச்சு பெட்ரோல் ஊற்ற போகிறோம் சரியா இதெல்லாம் கொண்டு போவே பெட்ரோல் காத்து போடும் ஓட்டாப்பா காற்றுல பறந்துடும் பெட்ரோல் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் பெட்ரோலும் அடிச்சுட்டு இப்போ வந்து வெளிக்கூட போகிறோம் என்னப்பா க்ரௌடாக கிடக்கு இந்த டைமில் இதுக்குள்ளே அடிக்கலாம்டா டே மானங்கட்ட வேலையாக போகக்கூடா மானங்கட்ட வேலையாக போகக்கூடா இதுக்குள்ளே அடிக்கிறேன்டா 500 அடித்தா காணுந்தேன் முந்நூறு ரொட்டி அண்ணா 500 அடிக்கண்ணே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போத்தலுக்குலாம் அடிப்போம் எடுத்து போனேன் ஆக்கள் கிரௌடாக போயிடுறாப்பா மூடி இல்லாமல் போய் தான் காற்றுல பறந்துருமோண்டு விட்டு நாங்கள் இப்போ ஒரு 500 அடிச்சாங்க ஏன்னா தேவையான நம்ம பெட்ரோல் தேவைதான் அப்போ பேசுக்குள்ள காசுகளையும் புறைக்கு எடுத்து ஒரு மாதிரி அடித்தாச்சு இப்போ நாங்கள் இப்போ கேஸ் எங்கே அடிக்கலாம் மஞ்சள் கேஸ் அடிக்கலாம் ஆ அதான் மஞ்சள் கலரை காண்றதும் குறைவிடா இந்த இது வழியே அப்போ ஒருக்கா பாப்போம்மா அந்த கேஸ் எடுத்துகிட்டு அடிக்கிற இடத்துல இது வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கேஸ் எடுத்தாச்சு சரி இப்போ என்னென்னு சொன்னால் கேஸ் எடுத்துட்டோம் இதுக்குள்ளே வைக்கலாம்டா எப்படி குறுக்காலையோ என்ன அப்போ நீ முதல்ல கொண்டு போய் தான் இருக்காவலண்ணே என்ன கத்து சரி அப்போ கேஸ் எடுத்தாச்சு நான் பார்த்தா மஞ்சள் கேஸுன்றா நீல கேஸ் அது கேஸ் மஞ்சள் வந்து அதுக்கு அவங்க பாவிக்காங்களாம்
அப்போ அப்போ இப்போ என்ன செய்ய வேண்டும்னா இதண்டா எல்லா இடம் கிடக்கு உலகங்கள்லையோ அதால் இது வந்து ஈஸி அப்போ ரைஸ் சத்தப்படாம் இப்போ நம்ம இப்போ கேஸ் அடிச்சிட்டு அதுக்கு முதல் கேஸ் அடித்து கொஞ்சம் அதுவும் ஒருக்கா தூக்க வைக்கும் அக்கினி ஓ விலைக்கு விடுவோம் இப்போ என்னடா யாது அதுக்கு முதல் நான் வரக்குள்ள பார்த்தா அந்த கோயிலெல்லாம் ஜூஸ் கொடுக்காங்க ஃப்ரீ ஜூஸ் உலகில் போகக்குள்ள ஒரு கப் அடிச்சுட்டு போகும் அடியாதான் மோரோ அதுவும் கொடுக்காங்க ரெண்டையும் கலந்து அடிச்சு போட்டு ஓட சரி அங்கே டொய்லெட்டுக்குள்ளே ஓலெடுத்து நேரத்தோட சொல்லிடணும் கதவை திறந்து வச்சுக்க வாரம்னு சொல்லி விளாங்கோ அப்போ அந்த ஃப்ரீ ஜூஸே ஒரு குடிச்சு கொண்டு போகிறப்ப ஆனால் பிறகு நல்ல ஐஸ் கட்டிலாம் போட்டுக்கிறேன் என்னடா அந்த காவடி எதுவும் ஊருக்குள்ளே பார்க்கலாம் என்ன காவடி பார்க்கலாம் அதுதானே அப்போ இப்போ 3:30-4 மணி ஆகுது இன்னும் கேஸ் அடிச்சு முடியல என்ன வாழ்க்கைடாப்பா ஒரு 2-3 நாள் போகத்தான் இந்த ஒரு கணக்குக்கு வரும் பிள்ளைங்களே ஸ்டார்ட் எல்லாம் அப்படித்தான் கொஞ்சம் கஷ்டம் தான் இதாலே ஒரு ஆனால் இது நல்லா தான் இருக்கு ஓட காற்று பிடிப்பு கூட அப்படியே ஷோர்ட்ஸு தான் போட்டி நல்லா கிடையாது ஃபோன் கொண்டு விழுந்தாலும் விழுண்டாப்போ நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் அன்பே ஓரா இந்த கோயிலெலாம் வந்து காவடி போல் நைட்டுக்கு அப்போ பயங்கரமாக ஒரு கடையிலெல்லாம் நிறைய வந்துருக்கு அதோட ஜூஸ் எல்லாம் கொடுக்காங்க 7 மண்டா ஒரு கப் அடிச்சுட்டு போவோம்மா இது மாதிரியும் பாப்போம் நைஸாக விட்டு பார்ப்போம் என்னடா போதில்லையே நாடு ஓ ஜூஸ் குடி புரியுதானுங்கடா உண்மையா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சு தான் சரி ஜூஸ் தான் ஓ ரைட் உனக்கு என்ன மோர் வேணுமா ஜூஸ் வேணுமா சூடாடி இது பிரம்மா சிச்சி மோர் வேணாம் மோர் குடிச்சா சிக்கலாக இருந்தா நீ குடிக்கலையா ஆ மோர் குடியன் சரி அப்போ தேங்க்யூ ஸோ மச் பாண்டாவா மனசுக்கு திருப்தியாக இருக்கு அதுவும் டிஷர்ட்டில் லைட்டாக ஊற்று போடணும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் உலகம் இல்லை அப்படி தான் நான் குடித்தேன் நான் தாடி கீடியெல்லாம் ஊற்று போட்டுது சரி நல்லா இருக்கு கொஞ்சம் கடையில் பாரு டேய் கொஞ்சம் கடும் செலிப்ரேஷன் தான் போல போண்டாப்பா ஓ ஓ இரே விளையாட்டு பார்க்கத்தான் இருக்கு அவன் சரி அப்போ முடிக்கிற பொறுத்து தான் இருக்கு அப்போ நம்ம கேஸ் கடையை போய் இது கண்டினியூ பண்ணணும் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு தானே போகிறாங்க அட இது பால் கூட பால் கூட போகணும் ஓ பால் ஜம்ப் கொண்டே விளையாட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கு போலையா என்ன விசேஷம் மாதிரியா ஆ ஆனால் இனி ஓண்டா இனி வார மாதங்கள் ஃபுல்லாக கோயில் தான் நீ அங்கே மட்டவளவு சைடுன்னுட்டா பார்க்கலாம் ஒவ்வொரு கோயில் தான் ஓ 4ஆம் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் 10ஆம் மாதம் மட்டும் ஃபுல்லாக கோயில் தான் அதுதான் ரைட்டு எல்லாம் முதுகெல்லாம் சூடும் தெரியுமோ நெஞ்சிலே சூடும் முன்பக தலைவோட நெஞ்சிலோடும் பின்பக தலைவோட முதுகுல சுடும் ஓ ஓ பைக்கில் உள்ளே கொண்டு போகக்கூடாது விளங்க ஏன்டா கேஷை உள்ள பைக்கில் கொண்டு போகக்கூடாது சொல்லு ஓ அப்படி செய்யும் இப்போ என்ன வேண்டா நம்ம கேஷ் அடிக்க முதல் உள் ரோட்டால் விட்டு மார்க்கெட்டுக்கு தக்காளி வேண்டும்
நீ யோசிப்பா இப்போ என்ன 1000 ரூபாய் அடிச்சிடலாம் பெட்ரோல் மார்க்கெட்டு இப்போ மாற்றியாச்சு போல என்னடா நாங்கள் நேற்று சாமண்ட போயிட்டு மார்க்கெட்டை மார்க்கெட் வேணுமே ஊண்டாப்பா அப்போ எங்கண்ணா மார்க்கெட்டுன்றதுக்க ஆள் சொல்லிச்சு அங்கங்கே மாற்றியாச்சான்னு சொல்லி மீன் மார்க்கெட்டுக்கிட்டே என்ன தெரியாது நான் பார்க்கல இன்னும் இல்லை ரெண்டே தான் புதுசு எவ்வளோது ஆ புதுசாக கட்டியிருக்காங்க அப்படியோ ஆ இல்லைடா அது இஞ்சடா அது கடையில் இல்லை என்ன மார்க்கெட் தெரியா புது மார்க்கெட்டில் வேணா சாமான் நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்கு ஓ புறா என்ன இப்படி ஒரு மனசு கட்டாயம் எல்லாருக்கும் பரவாண்டாப்பா எங்கே இருக்கு மாயர் உள்ள ஓடலாம் ஆமா சுரா என்ன ஒன்று என்ன சொல்றா கடவுளே அண்ணா சோரியா விடத வான நிறுத்த தடையாண்டு போட்டு இது மறந்தோம் இல்லை இல்லை பரவாயில்ல உடத்த வைப்போம் டக்குண்டு போகிறானே டக்குண்டு போகிறேன் பிரச்சனை நான் கவனிக்கல அம்மா சத்தியம் கவனிக்கல அதுக்காண்ட தக்காளி ஒரு கவனித்து நம்மட தெரிஞ்ச அண்ணா நிற்கார் என்ன பாய் காணாலே ப்ரோ இது தக்காளி கொஞ்சம் தான் போதான் வார மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிந்திது நம்ம விஷா ஓ வந்துடும் பாரமா பார்த்து போடுங்கண்ணா தக்காளி கொஞ்சம் இல்லை எவ்வளோ அண்ணா அது 1/4 கிலோ 1/2 கிலோ ஓடும் என்னண்ணா மற்ற இது கறிவேப்பிலை இருக்காண்ணா கறிவேப்பிலை ஒரு கட்டு 2 முண்டை எடுக்கியோ 2 காணுண்ணா வேணுமுண்டா வராங்க அடிக்கடி மற்றது ரொம்ப இருக்கா ரொம்ப அங்கே வாண்டுவோமா வேற என்னடா அப்போ வந்து வேற சாமான் என்னடா வேண்டது ரொம்ப 50 ரூபாய் தான் வேற என்னடா இல்லை வண்டிக்கா ஒரு 1/4 கிலோ வண்டிக்கா இறைச்சி கறிக்கு இல்லைப்பா அது வேறையா சமைக்கிறது ஆள் ஏங்கி போயிட்டு ஏங்கி போயிடுறாப்பா இறைச்சி கறிக்கு கொண்டு மிளகா இருக்குண்ணே மிளகா ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா ₹50 தானே சரியா நன்றி சரி வாழைக்காய் வண்டி பொறிச்சா வடி வரைக்குமா கதையை கட்டையில் எவ்வளோண்ணா வடி வரைக்கும் இல்லை கதை சரி வரட்டாண்ணா போய் எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு நேரம் ஓ எஸ்கே யூடியூப் ஏண்டா ஹெல்மெட் எனக்கு என்னண்டா டக்கண்டு டென்ஷன் ஆயிடுண்டா நான் ஏனண்டா முதலாக பைக்கை கொண்டு விடவே வாகனத்து தடையண்ட மாதிரி வந்தது ஒரு தடங்கள் அதே மாதிரி உள்ளே போக தெரியா அப்படி இப்படி நிறைய சரி அங்கால பெட்ரோல் செட்டு இல்லை சிலிண்டர் சரி ஓகே அப்போ அப்படியே போவோமே இப்படியே போய் அப்படியே சுற்றி வர சரி அக்கினி பார்த்தியே வேலையை அக்கினி விளையாட்டை பார்த்தியே அதான் நீ என்ன ஏண்டா இருக்கா போய் டக்குன்னு இந்த சாமானில் வேண்டித்தோன்னா ரெடியாக நிற்கணும் அவனுக்கு தெரியும் போனாச்சு
இல்லை மானா விட்ட போட்டுருப்போம் வா மானா வரைக்கும் சி வீடியோ கொள்ளாது இது என்னடா போய் இது என்னது வீடோ ஆ இப்போ பாரு ஆனால் இப்போ கேஷ் எடுத்து வந்திருந்தா இப்போ போக்குள்ளே அடிச்சுட்டு வந்திருக்கலாம் என்ன வெறும் டபுள் வேலைடா இப்போ இன்னொரு 300 என்ன அடிக்கணும் பெட்ரோல் அப்படி நினைப்பா நீ இதெல்லாம் நீ அப்படி நீ நினைப்பா ஆனால் நான் அடி வெளிப்படுத்தே இல்லோ ஆண்ணே எங்கடா கேஷ் இதான் சொல்கிறேன் என்ன அந்த என்ன ஒரு பழமொழி ஒன்று வந்துடாவே டக்குன்னு மறந்து போனேன் நான் இப்போ ஜோதிச்சுப்பார் வரக்குள்ள அங்கே அந்த கடையில் அடிச்சிக்கலாம் நம்ம ஆ அவிடத்த முன்னுக்கு படி அடிக்கிருந்தேன் நீல கலரில் ஓ சி ஆ மயிரில் மினக்கடை கூடாண்டா நீ இங்கே கூட்டி வந்தேன் அம்மானே உங்களமாக ஒரு 4-5 பேரோட தெரிஞ்சா காணும் தெரியுமா நான் சமையல் 2 மணி தான் இரவைக்கு ஓ சரி இப்போ எங்கேயாச்சும் ஒரு கேஷ் கார்டை அங்கே போய் வீடியோ தொடரும் நம்மளை சாமான்டை எடுக்கல அவளோட ரச்சு சோயாமீட்டு தான் சமைக்க வேண்டிய ரொம்ப இதுக்கு இப்போ அந்த வயரும் அந்த இதுவும் பண்ணோண்டா என்ன வேறுறாப்ப அந்த மேலே உழவுற ஓ அதுவும் வேண்டாப்பா அதுவும் ஆ அதுதானே பாப்போம் எவ்வளோயா 4000 சரி குவாரிக்கே அம்மா சரி என்ன அப்பயே வருது ஆ அப்பயே பாரம் இல்லைடா இப்போ உள்ள சாமான் கிடக்கല്ലോ இனி குழுங்க விட்டா எங்களுக்கு சிக்கன் சரி அப்போ போவோம் இது கடு சிக்கலாக தான் அங்கே உண்டாவும் தான் கிடந்துச்சு பாவம் நாய்க்குட்டியல் ரஜ்ஜி கறி வந்து அண்ணா ரஜினிகாண்ணா ரஜ்ஜிருக்கா ஆ உங்களோட பேரண்டைக்கு இருக்குடாப்பா அதான் நான் சொன்னேங்க இது வந்து எங்கேயும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் அப்போ இல்லாட்டி நான் உங்களுக்கு வாங்கி தந்துட்டு பண்ணேன் பேரண்ட்ஸ் இருக்காண்ணா மற்ற வேறு என்ன இருக்கு தான் இருக்குண்ணா சரி வரீங்களா உண்டைக்கு என்னென்ன சாப்பிடுங்களாப்பா இதை விட்டா இல்லை வரும் வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டா இருக்கும் திருவோசாவோட பொறிச்சு போட்டு அடிக்கிறான் 1100 4:32 சரி சரி அந்த இப்போ அக்கினி சும்மா நிற்கிறான் ஓரளவுக்கு பார்த்து சும்மா வந்துடும் அவங்கள எங்களை பாவம் பார்த்துலாம் கொத்து விழுது எவ்வளோண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சது ஒரு மாதிரி இனி தான் பெரிய வேலை உங்களுக்கு 2 பேருக்கு பயர் என்ன அதில் வாங்கிடுவோம் பயர் உள்ள ஒரு விலை அந்த மேலே அந்த மண்டை மாதிரி ஒன்று இருக்கும் மண்டை தான் விலை இன்னொரு கையத்தை போதான் போல போல
படிக்கிறே தான் சும்மா நடக்கு சரி ஓகே பெட்ரோல் போத்துல அறிவோம் சரி அப்போ அதை வைங்க போட்டுலாம் இதை வைங்க இல்லைடா இது சோறோட வைக்கிற இது சரியில்லைல்ல ரைட்டு அதான் கையில் தொங்க வைக்கிறேண்ணா இந்த வண்டிக்கு அங்கே கண்ணா இதில் எங்கண்ட பைக் எல்லாத்துலையும் கொள்வல அதுதான் நன்மை சோக்குள்ள எல்லாம் கொள்ள வரும் இது சரி ஓட்டோட எத்த வேண்டிய என்னடா போய் ஜாமம் போட்ட போனா இல்லப்பா அந்த கொஞ்சம் இல்லவா இதான ஏடி லைசன்ஸ் சரியா அக்கிடே ஓடியா அம்மா சுண்டல் இங்க வார விளையாட்டு அது எங்களை கண்டு உப்பு தான் எடுத்து மாற்றி விளையாட்டு ஆனால் சாமான் மட்டும் போகுது அப்பா இல்லை எரிஞ்சு வார ஜாமானில் வேண்டாம் இந்த தேசம் நான் தெரிஞ்சு வாரம் ஏய் 800 உப்பு பேக்கெட்டு போயிடும் 800 ஜி ஒரு இடம் இல்லை உப்பு உப்பு இல்லையா நல்லம்மா அந்த காலம் உப்பு கொஞ்சம் வந்தது நல்லம்மா வேண்டாங்கெல்லாம் தெரிஞ்சு வாரம் இன்னைக்கா அங்கே நெல்லியடி போய் நெல்லியடி அது என்னடா இந்த சாவச்சேரி சாவச்சேரியெல்லாம் போய் வரும் இல்லை சம்மதி சாப்பிடுங்க சமைக்க வந்து அப்புறம் சரி இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெற்றிகரமாக அந்த சாமான் எல்லாம் வேண்டித்தோம் இப்போ அதாவது இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் சரி ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டு ஓரங்களில் வந்து பயங்கரமான சவுண்டாக இருக்குது இந்த இது நம்ம வந்து காவடி ஏதோ ஒன்று சொல்லிட்டு கோவிலா அதால் வந்து ஒரு தவில் அடிகள் அப்படி இப்படின்ட்டு சொன்னதால அந்த சவுண்டை வந்து நாங்கள் அந்த சவுண்டெல்லாம் குறைஞ்சது பிறகு கண்டினியூ பண்ணுவோன்றது இப்போ வந்து டைம் 5 மணி ஆச்சு இது பிறகு தான் நாங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வா நீ சாப்பாட்டுக்கு என்ன வருவியே என்ன மாதிரி விளக்கம் வருவியோ சாப்பாடு எங்கட சாப்பிடா என்ன சரி அது உண்மையோ அதாவது இப்போ இப்போ அதாவது இங்கேருந்து போகிற கஷ்டமாக இருக்கும்ண்டு லூஸ் மோஷன் பிரச்சனையால இல்லை மந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே நம்மளோட சாப்பாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி நீங்கண்டா விளங்கோ அப்போ வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ இனித்தான் நாங்கள் அந்த சாமான்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது இப்போ தான் அந்த ஸ்டூல் வரைக்கும் கொண்டு வர போகிறோம் விளங்கோ இப்போ அதால் வந்து இப்போ என்னென்னா டைம் ஆகுது அது எடு டக்காண்டு ஏடா லேட்டாக இல்லைடா இப்போ தொடங்கினா சரியா போய்த்து ஓ சமைச்சு முடிஞ்சா கூப்பிட்றோம் வாங்க டேய் கோல் அடி பண்ணி தான்பா சமைச்சி நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லல சரி அப்போ நம்ம அந்த ஸ்டூல் எடுத்து வரோம் ஜாது ஸ்டூலை கொண்டு இதில் இதில் சமைப்போம் கேஸை வந்து வெளியே வைப்போம் ஓ ஏண்டா வெடிச்சாலும் அதான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஸ்டூல் எடுப்போம் முதல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் கேஸ் அங்கே வைக்கிறேன் வயர் அங்கே வைக்கிறேன் விளங்கு சரி அப்போ எடுத்து தூக்கு ஜாது டக்குன்னு சமையலுக்குரிய சாமான எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது எனக்குலாம் தெரியல நடக்க போகண்டாக்கி அது என்னென்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அமைய போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கறி வரத்தானே வேணும் வேணே உப்போ புளியோ என்னவோ வரத்தானே வேணுமா இப்போ அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே சரி இப்போ நம்ம முதலாவது வேலை என்னன்னு சொன்னால் நம்மளோட உபகரணங்களை வந்து ஒரு க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுதான் மெயினான வேலை விளங்குதோ இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நம்மளோட விம் எடுத்துவா பெஸ்ட்டுக்கு விம் எடுத்துவா விம் என்னத்தில் போட்டு கழுவா அது கழுவுறதுக்கு அந்த இது பண்ணதோ பஞ்ச் நல்லா அந்நேரம் காட்டு வழியே தேங்காய் கொண்டு வரோம் சமைக்கிறது தேங்காய் இப்போ தேங்காயை வந்து நாங்கள் வந்து தும்பத்தட்டாவை தான் கொண்டு வரேன் என்னன்னா காட்டு பாதை வழியில் உதவும் பண்ணி சொல்லி காட்டு பாதையில் இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதலே வந்து சொல்கிறேன் அதைத்தான் சொல்ல வரேன் அப்போ அந்த அந்த வேகுள்ளோட பார் இந்த வேகுள்ள பச்சை வேகுள்ள அதுக்காக தான் இப்போ நான் சொன்னால் அப்போ ஐயா அந்த அது இல்லாட்டி பரவாயில்ல நீ பிம்மத்தாகணும்னு சொல்லி உண்மையிலே அந்த பஞ்சு எல்லாத்தையும் போட்டு கழுவுறத விட தேங்காய் அந்த
இதால் கழுவுனா நல்ல இன்னும் க்ளீனாக வரும் விளங்கு. முதல் ஒரு காலம் இதெல்லாம் அது வர முதல்ல வந்திருக்கும். அது நம்ம சில யூஸ் பண்ணுறதில்ல. ஓ அப்போ இதாக்கள் நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. ஓரளவு பெருசாக வச்சுக்கோ அப்பா நல்லா போட்டு விளையாட வேண்டியான் திருவிளையாடல்வா. நான் பார்க்க போகிறீங்க எப்படி சமைக்க போகிறோம்னு சொல்லி. சட்டி வான கழுவிய மட்டும் பாருங்க. நேற்று நிறைய கொமாண்டெல்லாம் வந்தது. அக்கினி வந்து சரியான பொறுப்பான பிள்ளையா மாறித்தான்னு சொல்லி அதுக்குள்ள வந்து கொமாண்டை பார்த்துட்டியா? பார்க்கல. நம்ம மெயினான கொமாண்டை மட்டும்தான் பார்க்குறோம் விளங்கோ. சரியாது என்னடா நம்ம சட்டியை எல்லாம் கழுவி எடுத்தா கரண்டி இதுக்கு மூடி ஒன்றும் இல்லையடாப்பா. மூடி ஒன்றையும் காணவும் இல்லைடாப்பா. சரி இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம இந்த சட்டி பானையை கழுவி எடுத்துட்டு அப்புறம் நம்மளோட அந்த உரல் உலக்க வேணுமல்லோ. அடே எனக்கு தெரிஞ்சு மூடி தேவையில்லை தான். ஏனண்டாடா நமக்கு தானே சமைக்க போகிறோம். மூடி தேவையில்லை. மூடிலாம் இப்போ சரி ஐசிக்கே இல்லை வேற இவ்வளோ இதை டக்குன்னு கழுவி எடுத்தா. சரி லாலே லாலில லாலே லாலே லாலில லாலே. ஆய் கையில் கரிய பூ கீழுக்கு கையை போடாது. அதுதான்டாப்பா கையில் கரிய பூடாப்பா. அது கீழ் அது ஒன்றா கையை எல்லாத்தையும் போடுவோம். இந்தா இருக்குறா இந்தா இருக்கு முதல் வாங்கின இருக்கு போல. இந்தா அதான் இதில் எடுத்து உறைஞ்சிட்டு கீழுக்கு உள்ளால வந்து தேங்காய் அதை போட்டு உறைஞ்சி. என்னடாப்பா கையை வச்சோன்னே ஃபுல்லாக கறி ஆயிடுச்சு. டெஸ்ட்டுக்கு வந்து அதால் உறைஞ்சோம் பின்பக்கம் விளங்கு பழையதால். அதுதான் வடி உறைஞ்சி. உறைஞ்சோன்னு இருக்கு. இல்லை ஏன்னாண்டா இது வந்து அடுப்பில் வச்சதுதான். இது விறகு அடுப்பில். அப்போ வந்து இப்போ நம்ம இந்த கேஸ் அடுப்பில் வைக்க போகிறதால வந்து கொஞ்சம் உறைஞ்சி தான் வேணும். சரியாடா பிறகு அதுதான் இப்போ விறகு அடுப்புண்டா ஓகே. ஆத்தே ஆனால் வலிக்குது பார்த்தே நான் உறைஞ்ச விறகு வலிக்குடா. ஃபுல்லாக அப்போ நீயே வலி எல்லாத்துக்கும். சரி எல்லாத்துக்கும் நீயே உறைஞ்சி. இப்போதான் விளங்கும் இப்படியான ஒரு சில விஷயம் செஞ்சு பார்த்தா தான்டா அதுவும் பொம்பளையால் வர்ற கஷ்டங்கள் வேதனை துன்பங்கள் விளங்கும். சா என்னடாப்பா உறைஞ்ச கறி போகுது இல்லை. ஆரடிச்சு வருதா ஆசை தடுக்குமா கிளியே சந்தன கிளியே ஓப்பை எடுக்கலாம் பாதை மறக்கலாம். ஒரு 3-4 பேருக்கிட்ட ஏதோ பாட்டு கேட்ட மாதிரி. அதில் வந்து ஒரு பாட்டு பார்த்தோன்னா வந்து தென்மதுரை வைகை அந்த பாட்டு உண்டு. அது அடிக்கடி பாடுற நானும் கொமான்னு பார்த்தேன். அதுதான் அடிக்கடி பாடுற பாட்டு இல்லை. பிறகு வந்து எல்லாம் வந்து நம்ம படித்த பாட்டு தான். அதில் வந்து என்ன வேறு பாட்டுன்னு சொன்னால் ஒவ்வொரு பூக்களுமே பின்பக்கம் காணும் ஓரளவு வலிச்சிட்டு இருக்குது. அதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உள்ளுக்கும் கழுவி போட்டு அந்த காலத்தில் மக்களே எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பாக்கள் எல்லாம் வந்து அதாவது இது வந்து வின் சோப் மாதிரியா முதல்ல அந்த சோப் கொண்டு வரும் கட்டியானே அது இப்போயும் இருக்குதான் இல்லையாண்டில்ல. அதில் வந்து இந்த இது தேங்காய் என்ன தும்ப வச்சு தான் நிறைய பேர் கழுவுன ஒரு அனுபவம் அதாவது கண்டிருக்கேன். நானும் கழுவிருக்கேன் நேரத்தில். அதால் இப்போ நாங்கள் விம் சோப்பு வச்சு கழுவ போகிறோம். நல்ல வடிவாக சமையல் செய்து சாப்பிட்டால் சந்தோஷம். இது உங்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கு இந்த சந்தோஷம் தான். என்ன கொமாண்டர்? ஓ கழுவையில் ஆனால் பார்ப்பாங்க ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பார்க்குற சனமெல்லாம் யோசிக்கும் அங்கே வந்து இப்படி இல்லை தானே அப்படியான கழுவு எல்லாம் குறைவு தானே. அவங்க வந்து சிங்கில் வச்சுட்டு விம்மையும் வச்சுட்டு அப்படி இப்படி செய்வாங்க. நாங்கள் வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவுறோம். அப்படி இந்த காலத்தில் இப்போ வெளிநாடை விட நாட்டிலையும் கூட அப்படி தானேடா. அதுதான் சரியான குறைவு தானே இந்த மாதிரி
சாமான் கழுவுறது கொள்றதெல்லாம். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ. பாட்டாடு. அது அந்த பாட்டம் வந்துருக்கு, 2 பாட்டும் தான். என்ன அந்த ஒவ்வொரு பூக்களுமே அடி சட்டி வேணா அழகி தெரியக்குள்ளே பாடும். ஆனால் இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளையிலே கழுவுல தெரியாப்பா, எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. அந்த உரல் உலக்கே இருக்கா கழுவுனா முடியுது. சரி, அப்போ அந்த பாட்டு எடுப்போம் என்ன? ஓ பாடல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாடகி வந்து KS சித்திரா, இசையமைப்பாளர் வந்து பரத்பாஜ். பரத்பாஜ். பாகல் ஜோசிப்பி நம்ம வந்து இப்போ நீ மட்டும் வேலை செய்கிற அங்கே இவனை காணலன்னு சொல்லி அங்கே தெரியாதுல நான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது ஒன்று. அதான் என்ன பாட்டு பாவம். ரைட், ஓகே. அதாவது வந்து பாடகர் மாதிரி சொல்லி தானே யாரு கேட்டுற கொமெண்ட்ஸ்லாம் கேட்டுறாரு. ரைட், ஓகே. இப்போ கொமெண்ட்ஸில் வந்ததுக்குனாங்க நாங்கள் சட்டிவான கழுவி இந்த ஒரு பாடலை வழங்க காத்திருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நல்ல ஒரு பாட்டு நம்ம சிச்சுவேஷன் கேட்டேன். ரைட், ஓகே, லெட்ஸ் கோ. உள்ளம் என்று எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகங்காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அப்படி வந்து அருமையான ஒரு அருமையான நல்ல ஒரு சிச்சுவேஷன் ஷோங்கன்றாப்பா. உண்மையிலே வந்து அந்த லைன் நடுங்க திருப்பி அந்த லைன் இருக்கு தானே, உள்ளம் என்னும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. அப்படி அந்த லைன் இருக்கு தானே, அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. திரும்ப எடுக்காத லைன் திருப்பி ஒரு கார்டு. அதாவது திரும்ப நான் எடுக்க வந்த லைன் என்னன்னு சொன்னாடா கொஞ்சம் எடு. அதான் உள்ள இதாக எடுப்போம் 2வது லைனா. அதாவது வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து இந்த ஒரு லைன் வந்து கட்டாயம் ஒரு தேவையான ஒரு லைன் உண்டு. என்ன, எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். அப்படி வந்து உண்மையிலே ஒரு அருமையான ஒரு பாடல் வரிகள் வந்து உண்மையிலே இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டு. இந்த பாட்டை வந்துடா ஸ்டார்ட்ல வந்து கேட்கும்போது சில பேருக்கு பிடிக்காது. இதை வந்து நல்லா ருசிச்சு கேட்டா வந்து இந்த பாட்டு அர்த்தம் அப்படி விளங்கும் வந்து கட்டாயம் அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு பாடல். உண்மையிலே பிரமாதம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அவசரமாக வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறால எனக்கு இந்த எடுவியல் கொஞ்சம் பிழைக்கிற மாதிரி கிடக்கு விளங்க தெரியாது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இது கழுவி திணிக்கிறே காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் அந்த பாடலோட முடிச்சுட்டு இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோமா. இப்போ யாரும் இப்போ இந்த சாமான ரெடிடாப்பா. இப்போ என்ன இப்போ கட்டிங் போட்டு எடுத்துட்டு அதுக்கு முதல் இன்னொரு வேலை உண்டு. இவ்வளோ உணவு கூட ஒருத்தருக்குமே தெரியாது. அவர் இன்னொன்று சொல்ல போகிறேன்னா என்ன, நான் வந்து இவ்வளோ காலஞ்சு நிற்கான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சிங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் கொள்ள மாட்டேன். நான் நம்ம சமையலுக்குரிய சாமான் ஒரு மரம் ஒன்று நட்டு வளைச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? கருவேப்பிலையா? இல்லை, மரம் நட்டு நான் அதிலேருந்து ஒரு காயாவது ஆஞ்சு இப்போ நான் சமைக்கணும், கரைக்குள்ளே போடணும்.
என்னத்தை ஆடி வச்சு இது வழியே நீ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கீங்களே, நான் வந்து என்னென்ன விஷயம் செய்கிறேன்னு கூட தெரியும் இருக்கீங்க வீட்டில். எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. அப்போ வா, நான் இப்போ அந்த மரத்தில் போய் நான் இப்போ வந்து ஒரு காயா ஆஞ்சு நான் இந்த சுற்றி நான் சமைக்க முதலாக சமையல் அண்டைக்கு அதில் ஒரு காயை ஆஞ்சி போட்டு தான் நான் இப்போ சமைச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாடா, நான் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கோ, நான் வந்து சில விஷயம் பப்பாசிக்காயாடா, பப்பாசிக்காயெல்லாம் கரைக்கிலோ வருடா. நான் வந்து கண்ண நாளாக வந்து இதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து வரணும். அதாவது நீங்கள் உழம்ப முதலே நான் தண்ணி ஊற்றிடுவோம். என்ன அடே என்ன பாத்தியா அப்படி சோலையாக வளர்ந்துருக்கண்டு. மிளகாய் கண்டுலாம் வளர்த்து நான் இதஞ்சு வரேன். ஒருத்தரும் தெரியா விளங்கோ, இப்போ ஒருத்தரும் தெரியும், அண்ணாவும் தெரியாது நான் வளர்த்து. உண்மையாக தான் பாரு, இங்கே வார் எப்படி காய்ச்சி கிடக்கண்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் இதஞ்சு பழுத்துது விளங்குதோ. இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காயெல்லாம் வந்து ஆஞ்சு எடுப்போம். இப்போயா இங்கே பார் காயை பார்த்தியே, அதுதான்டா நான் செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அவ்வளோங்க. இல்லைப்பா நான் வளர்த்தேன் நான். இல்லை சரி, நீ இது சொன்ன கதைக்கு வந்து அப்படி நேற்று வந்து வாங்க தேவையில்லை மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நேரம் தண்ணி ஊற்றவங்களை பார்க்குறேன். எனக்கு தெரியும். எத்தனை மணி தண்ணி ஊற்றுறடி? நேற்று ஒரு 5:30 இருக்கும் போல. இன்றைக்கு நான் முடியா நேரம் நான் படுத்து 4 மணி தான் ஊற்றி போட படுத்தினேன். இதில் எங்கே தண்ணி ஊற்றுற மாதிரிக்கிட்ட அடே விடியச்சா 4 மணிக்கு ஊற்றின தண்ணி பின்ன 6 மணிக்கு என்ன அடே தண்ணி தடவிற்கு தடவை வேணும். தடம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இருக்கு மாடாப்பா. கொஞ்சம் பார் காயெல்லாம் பார்த்து எங்கடாப்பா உலகத்தைங்க. நான் வேண்டியிருக்க மாட்டேன்டா மிளகாய். அப்போ எனக்கு தெரியும் இதில் பெருசா இல்லை, அது மட்டும் நான் பழுத்துட்டேன்னு சொல்லி அதால தான் நான் வேண்டல. இங்கே பார் மிளகாய் பார். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்யக்கூடாதுக்கெல்லாம் நீங்கள் இது ஊக்குவிக்கணும் தெரியுமே. அதை விட்டுட்டு நீங்கள் செய்யலைன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சரி பார்த்தீங்களா, இப்போ நம்மட மரத்தில் ஆஞ்சு அந்த ஒரு மிளகாயம் வந்து இப்போ கறிக்குள்ளே போட்டு சமைக்க போகிறோம். ஏன்னா அப்போ வந்து சாமானெல்லாம் ரெடியாக இருக்குது. வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம கேஷவரக்கா ஃபிட் பண்ணி எடுப்போம். இதுதான் முக்கியமான சாமான் இதுக்கு. வேலை கொஞ்சம் நெருப்பு தாண்டாப்போம். சரியா பாப்போங்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்ன்றா நமக்கு கத்தியும் ஆயுதம் தானே சொல்லுங்க. கத்தியால் இருவாடா இருவாண்டு இல்லை என்னடு கறி முடியாப்பா இப்போ முடியா அப்படியும் ஒரு அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 11,500 ஓ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லணுமா சொல்லுங்க. ஏண்டா நாங்கள் செய்கிற நாங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லல. நீ பார்க்குற வேலருக்கு ஆத்தே குத்தி போடுறா. கடவுளே கடவுளே, நீ பார்க்குற முத்த வேலையிலண்டா. ஐயோ ஐயோ காட்டு வெட்டு விடாடா. அது அந்த தோல் வந்து பொறுப்படா. அது வந்து அதில் சின்ன ஒரு வெட்டு விழுந்தாலும் கூட ரத்தம் வந்து என்னடா ஓடிப்போய் அந்த வெட்டில் அந்த பிளாஸ்டர் கிடக்கு ஒரு அடுத்துவா கொண்டா. கட்டாயம் வந்துட்டா ஒரு நல்ல பண்ணும்போது ஒரு கட்டம் நடந்தால் தான் அந்த காரியம் வந்து கடைசியில் வந்து சக்ஸஸாக முடியும். இல்லைடா இப்போ எனக்கு ஞாபகம் பாரு, டென்மார்க் அம்மா அடிக்கடி சொல்லுவாள் அந்த கத்தியல் யூஸ் பண்ணக்குள்ள சரியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லி. அது கொஞ்சம் கீறுப்பட்டா சரிடா படம், இது அப்படியே குத்தி விட்டுதுடாப்பா எலும்போடு சேர்த்து வச்சு. அது வந்து அந்த தோல் சொப்டடா, அதில் வந்து அது கொஞ்ச நேரம் வந்து அதில் பிளட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே ரத்தம் இப்போ வந்து வர்றது இந்த ஆறா பாஞ்சு கொண்டு வந்துச்சுடாப்பா. இந்த இடம் அப்படியே வந்து இதெல்லாம் வெட்டு பிடிக்கணும்டா. அதெல்லாம் குத்துப்பட்டது, இதில் குத்துப்பட்ட அப்படி ஒளி போயிருக்கு. சாப்பா என்ன சொல்கிற இவனில் கடவுளே அப்பயும் சொல்கிறேன்னு அதில் செய்யாத முத்த வேலைண்டு. அதுதான் இந்த கதை கட்டிருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பாரம் இல்லை. அதில் வந்து என்ன செய்யணும், அந்த டிஷ்யூ வந்து மடிச்சு போட்டதில் வை, அதில் வச்சுட்டு இந்த பிளாஸ்டர் வந்து ஒட்டு மேலால் அது வந்துட்டே இருக்கும்டா பிளட். அது வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து பொறுப்பு. ஓடிக்கணும் தேவையில்லை, அது பிளட் நிற்கும். அந்த டிஷ்யூ என்னடா அது எப்படியா தான் கொஞ்சம் எப்படி
சமையல் பிழைக்க போகல கிடக்குண்டை. டேய் நான் தானே செஃப். சமையல் பிழைக்க தான் போ. அது இது என்னடா அது வந்துட்டு இருக்கு மேடம், வந்துட்டு இருக்கும். அது அப்படிதான் காட்டு. கட்டி கட்டியா வருதுடாப்பா. பார்க்குற வேலை இருக்கு புள்ளையராப்பா இப்படி வந்துட்டு இருந்தா. இந்த இடம் புள்ளடா. அப்பா அந்த இடம் புள்ள. எனக்கு ஒரு இதில் விட்டு போட்டது. அப்போ இவ்வளோ ரத்தம் போனால் என்னடா அப்போ விளங்கல எனக்கு. மயக்க குணங்கள் வர விழுந்துடாதையா? மயக்கம் பாரமாய் தான் புரியுதாப்பா. அம்மா அடைஞ்சிக்கலையா இந்த இருக்கு என்னப்பா நீ அதை கூட வந்து மல்லு காடு. அது உண்டு காணா இல்லைவா? அப்பா பிடிக்கும் ராஜா. டக்குன்னு அடிக்கணுமா? ஏன்னா இப்படி வச்சுக்கொள்ளலாம். ஆத்தி அது வச்சு ஒட்டுனா அது இது பிடிக்காதுடா. ஆ அதோடு டக்குனு டக்குனு அடி அடி. ஆமா விடா பிடி அடி. இனி எவ்வளோ நல்லுவார் இந்த பிளாஸ்? இன்னொன்று அடி. நமக்கு நம்ம நீ எடுத்தது நான் ரெடியாக வச்சு அட்டு. இனி வந்து ரத்தம் வராது. வந்து இரவு நீங்கள் வந்து தூங்கும்போது வந்து பயணம் குளிச்சு 2 போட்டு தூங்கலாம் சாப்பிட்ட பிறகு. குளிச்செல்லாம் போடலாம் ஆனால் நினைச்சமா இல்லை. நான் சின்ன ஒரு மெடிக்கல் வெளியே தான் போய் ஃபார்மசியில் வாங்கி எடுத்து நைட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. டைம் குத்து காடும் குத்துமையா இப்படி வந்துட்டு இருக்கிறோம். சரி இந்த இதை தூக்கி வை, இதை தூக்கி வை. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா? இல்லை வார கேஜை செட் பண்ணி போட்டு. அது ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு, க்ளூஸ் பண்ணியாச்சு. சரி இல்லை வெயிட் பண்ணு பாப்பமையா. சரியா முதல் நாளே வந்து இப்போ நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சா அப்புறம் வந்து நின்றும் விளங்குதோ. முதல் நாளே எப்படி அது பல தடைகளை தாண்டி போகிறா தான் வெற்றி விளங்குதோ. அதான் கதைக்கா இப்போ கொமாண்டர் பார்க்குறீங்களா? எஸ்கே கொமாண்டர் அக்கால பக்கம் போகாதைக்கும் கேட்க மாட்டேன். சரி அடுப்படுத்துவா. நீ நாளையில இருந்து வாங்குங்க. கொஞ்சம் கூட போடு அரிசியில் ஓடக்குள்ள வாங்க, வரக்குள்ள 1 கிலோ ரச்சோட வாங்கும். வரக்குள்ள ரச்சோட வாங்கும். கலரோ பொலித்தீன் கலர்ட்ட தான் தெரியும். கலர்ட்ட கூட பொலித்தீன் உண்டு. இல்லை அது தானே உருவம். பட்டியை கலட்டும் பின்னும் பட்டியாடும். இதில் போட்டுருங்கடா. ஓ அதெல்லாம் போட்டுற முதல்ல அந்த இதில் இல்லை இதை ஸ்டாண்டை ஃபிட் பண்ணு. அதான் இந்த இந்த மூலையில் வச்சு நான் போட்டுறது. இதில் வச்சு நான் போட்டுறேன். ஓ இல்லை பூரி இல்லையா? இதில் இல்லை பூரம் ரைட் பண்ண வாடியா. கவனண்டாப்பா அமத்துறாமத்தியாப்பா பயமாக கிட. அப்படியே தாடு கிடலாம் பொந்துட்டு போயிடும் போல. அது கையால் போட்டுறியாமா இப்படி கடுமையாக பயமாக கிடாது. இல்லை இல்லை சரி ஓகே சரியா? கடுமையாக ஆமத்தா சிக்கலாயிரும். ரைட் யோசிக்கிறியா நீ? 4 மூளையும் போட்டு. சரி ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ பெரிய பிளான் எல்லாம் போட்டு சிக்கனை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். 2 ஆக்களுக்கு இப்போ என்னடா பவங்க ஆகிக்கிற சிக்கனை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி தர எல்லாம் பிழைச்சி போச்சப்பா. இப்போ என்னன்னு சொன்னால் பிளான் போட்ட வந்து இன்றைக்கு எப்படியோ சமைச்சி வடியாக ஒரு சமையல் ஒன்று செஞ்சு வீடியோவும் போடணும், அதை மாதிரி நானும் படியாக சாப்பிடணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணது. கத்தி ஏறுவண்டா கடும் ஏறும். எனக்கு கை அப்படியே புரைச்சி போச்சப்பா. ஆனால் இது கொண்டு வேறங்க மருந்து கட்டதே இல்லையோ? இல்லை கட்டினோம் வடிவா இவன் என்னஞ்சாண்டு தெரியா நம்ம பயங்கர வலியாக இருக்குது. அப்போ என்னென்னு சொன்னால் அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டால் வந்து இன்றைக்கு வந்து ஏதோ விசேஷமான நாள் போல் கோயிலில் வந்து பயங்கரமாக காவடியல் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போயிட்டுருக்குது. அப்போ இந்த டைமில் வந்து நான் பிரதான் ஜோஷனை வந்துச்சு எனக்கு
இன்றைக்கு சிக்கன் சமைக்கிறோம் அது அவ்வளோ அழகு இல்லை. வெள்ளிக்கிழமை நாள் பிரச்சனை எனக்கு உண்மையாக நான் அதை யோசிக்க ஓமாப்பா. அதை விட கையும் பயங்கரமாக வலிக்குது. அப்போ இன்றைக்கு வந்து செய்யலி உண்மையிலே ஏலாமல் இருக்குது, கை நோவுது பயங்கரமாக. இப்போ அக்கினி சமைக்கக்கூடிய மாதிரி அக்கினிக்கு சமைக்க தெரியமாட்டதுன்னா அக்கினியை விட்டு விடலாம். அவன் செய்வான் இல்லை தெரியா இருந்தும் 2 பேரும் சப்போர்ட் அனுப்பிக்கிற மாதிரி வராது தானே. அப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கையில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவித சம்பவத்தால் வந்து இன்றைக்கு வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் குறைநினைக்காங்க உண்மையிலேயே உங்களை ஏமாத்தணுன்னு சொல்லி நாங்களும் ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சியோட நின்று நாங்கள் இன்றைக்கு வந்து எப்படியோ சமைச்சு வடியாக சாப்பிடணும்னு சொல்லி ஆனால் எல்லாம் பிழைச்சிட்டு உண்மையிலே வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. இதே வீடியோ வந்து இதே மாதிரி வந்து நாளைய தினம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் கட்டாயம் நாளைய தினம் வந்து கட்டாயம் ஒரு சமையல் வீடியோவோட உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் என்று சொல்லி முடிச்சுக்கொள்கிறோம். என்று சொன்னால் இதுதான் விஷயம். அதை விட பயங்கரமாக சவுண்டாகவே இருக்குது. எனி டைம் வந்து அந்த பாட்டு போட்டு ஸ்பீக்கரோ அப்புறம் அந்த மேள தாளங்கள்னு சொல்லி அடிச்சுட்டே போகிறாங்க. அதில் வந்து சவுண்டாகவும் இருக்குது. அப்போ வந்து முடிச்சுக்கொண்டு நாங்கள் நாளைய தினம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். சிக்கன் கறியோட சந்திப்போம். பாய்.